பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல நிற்கிறேன். நான் நின்று பேசுகிற இந்த இடம் யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து தேசத்தில் லெஸ்டர் என்கிற பட்டணத்தில் இருக்கிற ஒரு பேப்டிஸ்ட் ஆலயத்தில் இருக்கிற ஒரு அறை இது. இந்த அறையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய தேசத்திற்கு 1793 மிஷனரியாக வந்த வில்லியம் கேரி என்ற தெய்வ மனிதர், அவர் பயன்படுத்தின பல பொருட்கள் இங்க இருக்கிறது. அவருடைய நினைவு கூறுதலாக எல்லாத்தையும் இந்த இடத்துல அவங்க சேகரித்து வைத்திருக்கிறாங்க. அவர் இந்தியாவில் தியாகத்தோடு ஊழியம் செய்து ஆண்டவருக்கு அந்த பெரிய காரியத்தை சாதித்தார். ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும், ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை திட்டமிடணும்னு சொன்னவர். அவரை குறித்த அந்த நினைவு காரியங்கள் எல்லாம் இங்கே சேகரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே அதில் அவர் இங்கே பணி செய்த ஊழியம் செய்த நாட்கள் இந்த ஆலயத்தில் பிரசங்கித்திருக்கிறார். இந்தியாவில் ஊழியம் செய்த நாட்கள் 1793 1834 வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் இந்தியாவில் தான் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் பயன்படுத்தின சேர்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி அவருக்கு கடிதங்கள், அவர் இந்தியாவிலிருந்து எழுதின கடிதங்கள் அதெல்லாம் இங்கே வைத்திருக்கிறாங்க. அவர் ஊழியம் செய்த இந்த சபையினுடைய வரைபடங்களும் இங்கே இருக்கிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இன்றைக்கு இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு தினம்னு சொல்லப்படுகிறது. அதாவது விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு விளையாட்டு தினம். விளையாடுறவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? கோல் அடிக்கணும், ரன் சேர்க்கணும், வெற்றி பெறணும், வெற்றியோடு ஓடி முடிக்கணும். அதற்காக தங்களை பல வருடங்களாக ஆயத்தப்படுத்துவாங்க. பல நாட்களாக பிரயாசப்பட்டு அது ஒன்றே நோக்கமாக வைத்து செயல்பட்டு வெற்றியோடு அவங்க செய்து முடித்து சாதிக்கணும் என்பதுதான். அதே விதமாகத்தான் வில்லியம் கேரிக்கும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம், இந்திய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்ற தரிசனம். அது ஒன்றையே முன்னோர் வைத்து அவர் அதற்காக ஜெபித்து செயல்பட்டு பெரிய காரியத்தை சாதித்தார். அப்படித்தான் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உங்களை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து மகிழ்விக்க விரும்புகிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு நீங்கள் முன்னோக்கி பிரயாணப்பட வேண்டும், ஓட வேண்டும், வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். அதுதான் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். அதை நோக்கி தொடர வேண்டும். பவுல் அப்படிதான், எதற்காக நான் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு 1974 அழைத்த போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மக்களை பார், இந்த இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களை பார், இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் இந்த மக்கள் நன்மை பெற்றுக்கொள்ளவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் அழைத்தார். அதை வைத்துதான் இத்தனை வருஷ காலம், இந்த 50 வருஷமாய் அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடி என் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், என் ஜனங்கள் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர் கொடுக்கிற ரட்சிப்பு விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை நோக்கியே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதற்காகவே ஜெபிக்கிறேன், அதற்காகவே பிரயாசப்படுகிறேன், அதற்காகவே என் நேரத்தை நான் செலவு செய்கிறேன். அது இன்னும் வெற்றியோடு செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் என் இருதயத்திலே உண்டு. இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையை சிந்திக்கும் பொழுதும் ஆண்டவர் எதற்கு என்னை தெரிந்து கொண்டாரோ அதை செய்து முடிக்க இம்மட்டும் கிருபை கொடுத்தார். இன்னும் முற்றுமுடியை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இருக்கிறது. அதே மாதிரி நான் உங்களை குறித்தோம். நீங்க படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்தாலும், பிசினஸ் பண்ணாலும், நீங்க ஊழியம் செய்தாலும், விவசாயியா இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், அல்லது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும், தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு அவர் செய்து முடிக்க வேண்டிய பணி, உங்களை கொண்டு அநேகருக்கு நன்மை செய்ய ஆசீர்வதிக்க அந்த திட்டத்தை உங்கள் மூலமாய் செய்து முடிக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதை நோக்கி நீங்கள் பிரயாணப்படணும்.
கொள்ளணும், அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், அதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அந்த பந்தய பொருளை பெறும்படிக்கு அப்படி நீங்க செய்து முடிச்சுட்டா ஒரு நாள் இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிச்சு பரலோகத்தில் இயேசுவை சந்திக்கும் போது, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நான் கொடுத்த பொறுப்பை நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறேன், பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று பரலோக பாக்கியத்துக்குள்ளே கொண்டு செல்லுவார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது நீங்க மன நிறைவோடு இந்த உலகத்துல வாழ முடியும், சந்தோஷத்தோடு கூட வாழ முடியும். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவீங்களா? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே, நீர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் என்னிலே எங்களிலே நிறைவேற வேண்டும். இந்த மகன் இந்த மகளை குறித்து உம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு அவர்களோடு பேசும், ஒரு தரிசனத்தை உண்டாக்கும், இவருடைய உள்ளத்திலே கரிய செய்து இவர்களை பயன்படுத்தும். அநேகர் இவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்படவும், சுகம் பெறவும், விடுதலை பெறவும், ஆசீர்வதிக்கப்படவும் இவர்களை பயன்படுத்தும். நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை செய்து முடிப்பதற்கு கிருபையும் பலனும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.